கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். என் மேல அப்பாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அந்த நினைப்ப ஒரே நாள்ல மாத்தி காட்டணும். நான் எப்பவுமே மகாக்கு எதிரா செயல்பட மாட்டேன்னு மகா உட்பட எல்லாரையும் நம்ப வைக்கணும். அதுக்கு நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். என்ன ஆனாலும் இந்த ரிஸ்கை நான் எடுத்துதான் ஆகணும். அப்பதான் நான் நினைக்கிறதை இந்த வீட்ல இருந்தே என்னால சாதிக்க முடியும். என்ன இது? வெண்ணிலா மேடம் கால் பண்றாங்க. அவங்க ஏன் இந்த நேரத்தில் கால் பண்றாங்க? என்னன்னு கேட்போம். ஹலோ, என்ன மேடம் இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க? ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்களா? பரவாயில்ல, என்னை இன்னும் நீ ஞாபகம் வச்சிருக்க. உங்களை மறக்க முடியுமா மேடம்? அது சரி, எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும். என்னன்னு சொல்லுங்க மேடம். நாளைக்கு காலையில 10:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போற வழியில இது நடக்கணும். உன்னால முடியுமா? முடியும் மேடம். மகா அந்த ரூட்ல தான் வருவா. அவ போட்டோவை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் சொன்னதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. கையில காயந்தான் ஆகணும், விரல் துண்டாயிடக்கூடாது. புரியுதா? ஓகே மேடம். அவங்க போட்டோ அனுப்புங்க. சரி, ஓகே. ஏய், பண்ணிடுறா. ஏமா, அக்கா உனக்கு காஃபி கொடுக்க கூடாதுன்னு வேணும்னே தட்டி விட்டுருப்பான்னு நினைக்கிறியா? சச்சா, அப்படி ஒரு எண்ணம் எனக்கு துளி கூட கிடையாதுங்க. என்னமோ தெரியலங்க, மாமாவுக்கும் அத்தைக்கும் இன்னும் அண்ணி மேல முழு நம்பிக்கை வரல. யாரையும் நம்பலனா தெரியாம நடக்கிற ஒரு விஷயம் கூட நமக்கு தப்பா தான் தெரியும். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஹால்ல நீ அக்காவுக்கு சப்போர்ட்டா தான் பேசின. ஆனாலும் அக்கா வேணும்னே காஃபி கொட்டிட்டு தான் நம்பி அந்த வேதனைய மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருப்பியோன்னு நினைச்சேன். அண்ணிய நான் தானங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அதுக்குள்ள அண்ணி அதை மறந்துருப்பாங்கன்னு எனக்கு தோணல. நான் அண்ணிய சந்தேகப்படலைங்க. மகா, கண்ணு மூடு. ஏன்? நீ கண்ணை மூடு சொல்றேன். கூடாது. என்னங்க? கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன ரிட்டர்ன் கிஃப்டா? என் பொண்டாட்டி மட்டும் முதல் மாச சம்பளத்துல ஆசையா எனக்கு டிஷர்ட் வாங்கி கொடுப்பாளாம். நான் அவளுக்கு வாங்கி கொடுக்க கூடாதா? உன் அளவுக்கு மெட்டீரியல்ஸ் பத்தில நாலேஜ் கிடையாது. ஆனா என் பொண்டாட்டி பட்டு புடவையில அழகா இருப்பான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். புடவை பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்குங்க. சூப்பரா செலக்ட் பண்ணிருக்கீங்க. இருங்க, நான் இப்பவே கட்டிட்டு வரேன். எங்க போற? அங்கதான். எனக்கு டிஷர்ட் நீ தானே போட்டு விட்ட? ஆமா. அப்ப புடவைய நான் தானே கட்டி விடணும். ஆசை தோசை அப்பள வடை ஒன்னும் தேவையில்ல, நானே கட்டிக்கிறேன். அதெல்லாம் முடியாது, நான் தான் கட்டி விடுவேன். உங்களுக்கு புடவை எல்லாம் கட்ட தெரியாது. எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு கட்டி விடுறேன். ஆனா நான் தான் கட்டி விடுவேன். என்ன ஆச்சு உங்களுக்கு? இதுக்கு போய் அடம் முடிக்கிறீங்க? அதெல்லாம் அப்படிதான். நான் தான் கட்டி விடுவேன் சொல்றேன். நானே கட்டிக்கிறேங்கற. புடவை கொடு. சும்மா இருங்களா? மகா, புடவை கொடுன்னு சொல்றேன். வேணாங்க, சொன்னா கேளுங்க. சொல்றத கேளு மகா. கொடு மகா. மகா வேண்டாம் சொல்றத கேளு. என்னாச்சு மகா? எல்லா சந்தோஷமும் ஒரு நொடியில பறந்து போயிடுச்சுங்க.
அத்தைக்கு நீங்க இந்த வேலை பாக்குறீங்கன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? இந்த விஷயம் எனக்கும் தெரிஞ்சு நானும் மறைச்சிட்டேன்னு தெரிஞ்சா அத்தை என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? பயப்படாத மகா, அவங்களுக்கு தெரியறதுக்குள்ள எனக்கு வேற வேலை கிடைச்சிரும். சரி கொடு. எங்க போறீங்க? இப்போ வாஷ் பண்ணி போட்டதான் காலையில வேலைக்கு போகும்போது போட்டுக்க முடியும். அப்படின்னா இவ்ளோ நாளா எனக்கு தெரியாம நீங்க தான் துவைச்சு காய போட்டுட்டு இருந்திருக்கீங்க. அன்னைக்கு மிட் நைட்ல மொட்டை மாடியில நின்னுட்டு இருந்தீங்களே, இத வாஷ் பண்ண தான் போனீங்களா? இதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியலங்க. நானே வாஷ் பண்ணி காய போடுறேன், வந்துடுறேன் இருங்க.